ஜெய் குருதேவ். 6 sign of a seeker. ஞானம் தேடுபவரின் ஒரு 6 அடையாளங்கள். அது என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே என்ன ஞானம் தேடிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஒரு ஞானம் தேடுபவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு குருதேவ் சொல்லியிருக்காங்க. இது நாலேஜ் ஷீட் 121. And acknowledgement that one knows very little. என்ன முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா தனக்கு கொஞ்சமா தான் தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிறது. Many people think that they know without knowing. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒன்றும் தெரியாது. They get stuck in their limited knowledge. ஒரு ஒரு என்ன கொஞ்சம் தான் நாலேஜ் இருக்கும் அவங்கள்ட்ட, அதை வச்சுட்டே என்ன எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. They never learn. அவங்க கத்துக்கிறதுக்கு என்ன தயாராகவே இருக்க மாட்டாங்க. The first thing a seeker knows is that he knows very little. முதலாவது என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தனக்கு குறைவாதான் தெரியும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. பொறுத்துக்கலாம். ரெண்டாவது willingness to learn. கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கணும். Many people acknowledge that they do not know. நிறைய பேர் நினைப்பாங்க, ஆமா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா அப்படின்னு நினைப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் தே ஆர் நாட் ரெடி டு லேர்ன். ஆனா என்ன பண்ண மாட்டேங்க, புதுசா கத்துக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. நான் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் ஓப்பன் மைண்டட். சம் பீப்புள் வுட் லைக் டு லேர்ன். ஓகே, கத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. பட் தேர் க்ளோஸ் மைண்டட் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் டு நாட் அலோவ் தம் டு டூ சோ. கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா என்ன ஒரு ஓப்பன் மைண்டா இருக்க மாட்டாங்க இல்லையா, திறந்த மனதோடு இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்டல், எல்லாமே முன் தீர்மானமாக இருக்கும். தெரியாதா, இது இப்படிதான் இருக்கும், இவங்க அப்படிதான், இந்த மாதிரி அவங்களே என்ன படிப்பாங்க, தீர்மானம் படிப்பாங்க, ஜட்ஜ்மெண்டல். ஸோ இந்த ரெண்டு இருந்தாலும் என்ன அவங்களால கத்துக்க முடியாது. நாலாவது என்ன, ஒன் பாயிண்டட் கமிட்மெண்ட், ஒரே நோக்கம், எடுத்துக்கொண்ட செயல்ல ஒரு உறுதி. சம் பீப்புள் ஆர் ஓப்பன் மைண்டட், சிலவங்க திறந்த மனதோடு இருப்பாங்க. பட் தி லேக் கமிட்மெண்ட் அண்ட் ஒன் பாயிண்டட்னஸ். எடுத்துக்கொண்ட செயல்ல உறுதி இருக்காது, அதே நேரத்தில் ஒரே நோக்கம் இருக்காது. They keep shopping here and there and never progress on the path. அதுல ஞான பாதையில என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், சரி 4-5 கடை ஏறி இறங்குறோம். பட் ஆன்மீகத்திலையும் அங்க போமா, இங்க போமா, அங்க பண்ணுவோமா, இங்க பண்ணுவோமான்னு இருந்தா அதை என்ன பண்ண முடியாது. ஒரே பாதையில இருக்கணும். நம்ம வெரி சிம்பிள். ஒரு ஊருக்கு போறதுக்கு பல பாதைகள் இருக்கலாம், ஆனா ஒரே நேரத்துல பல பாதைகள்ல பயணிக்க முடியாது. கரெக்ட்? அப்போ ஒரு பாதையில தான் நம்ம என்ன பண்ண முடியும், பயணிக்கணும். அஞ்சாவது, puts truth and service before pleasure. Sometimes even committed and one-pointed people stray from the path in pursuit of momentary pleasure. சிலவங்க என்ன இருப்பாங்க, கமிட்டடா இருப்பாங்க, எடுத்துக்கொண்ட செயல்ல உறுதியா இருப்பாங்க, ஒரே நோக்கத்தோட இருப்பாங்க. ஆனால் திடீர்னு என்ன சில ஆசைகள், சின்ன விஷயங்கள்ல சிக்கி என்ன பண்ணிடுவாங்க, மொமெண்டரி பிளஷர், சிற்றின்பம், சின்ன ஆசைகள், சின்ன விஷயங்கள்ல சிக்கி என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாதையில இருந்து விலகிடுவாங்க. ஆறாவது என்ன, பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ். பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. சம் பீப்புள் ஆர் கமிட்டட். ஓகே, எடுத்துக்கொண்ட செயல உறுதியா இருப்பாங்க, ஒன் பாயிண்டட், ஒரே நோக்கத்தோட இருப்பாங்க. அண்ட் ஆர் நாட் ஸ்வெய்ட் பை பிளஷர்ஸ். இந்த மாதிரியான வெளியில வரக்கூடிய அந்த சின்ன ஆசைகள் அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. பட் இஃப் தே லேக் patience and perseverance, they become restless and dejected. அவங்க என்ன வேணும், அங்க ஒரு பொறுமை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிடுவாங்க. ஒரு ஜுர வேகம், ரெஸ்ட்லெஸ் ஏற்படும். என்னடா அது, பயிற்சி பண்ணோம் ஒன்றும் நடக்கலையே, இல்லையா அந்த பாதையில இருந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே. பொறுமை வேணும் இல்லையா, தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே இருக்கணும். கண்டிப்பா நம்ம எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த ஞான பாதையில வந்தோமோ
அது கண்டிப்பாக ஈடேறும். அதுக்காக தான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா ஒரு நம்ம செய்த பயிற்சியிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் என்ன, எங்கேயாவது அந்த ஒரு குறை இருந்தா தொடர்ந்து செய்துட்டே வரணும். இதுதான். என்ன ரொம்ப முக்கியம், கவனிக்கப்பட வேண்டியது என்ன, ஒன் பாயிண்ட்னஸ், ஒரே நோக்கம் இருக்கணும், கமிட்மெண்ட் எடுத்துக்கொண்ட ஒரு செயல்ல இருக்கணும், டெய்லி சாதனா பண்ணணும். அதுதான் காலையில பண்ண முடியாது, சாயங்காலம் பண்ணணும். அப்புறம் என்ன, வில்லிங்னஸ் டு லேர்ன், கத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், திறந்த மனதோடு இருக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், கடைசியா குருதேவ் சொல்றது என்ன, பேஷியன்ஸ், பொறுமை அண்ட் விடாமுயற்சி. தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் ஒரு ஞானம் தேடுபவரின் அடையாளம். இதுல என்ன, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். இல்லைன்னா அதை எது வளர்த்துக்கணுமோ அது வளர்த்துக்கிறது தான். ஓகே, ஜெய் குருதேவ்.